தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்மத்திலே இன்றைக்கு விசேஷித்த செய்தியாளராக காரைக்காலிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜான் கென்னடி அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் பல ஊழியங்களை தேவன் கொடுக்கிற தரிசனத்தின்படி பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் பயணிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 சபைகள் அவருக்கு உண்டு. காரைக்கால் பட்டணத்தில் ஒரு சபையும் கிராமத்தில் ஒரு சபையும் உண்டு. நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். நம்முடைய தலைமை போதகரும் பாஸ்டர் ஜான் கென்னடி அவங்க சபையில் போய் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். நானும் சென்றிருக்கிறேன். ஆகையினால் இப்படிப்பட்ட தேவ தாசருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தலைமை போதகரோடு அடிக்கடி இணைந்து ஜெபிப்பதற்கு நாங்கள் வருவது வழக்கம். ஆகையினாலே இந்த தேவதாசரை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அவர் இப்பொழுது தேவனுடைய தாசரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் அப்பாவுக்கு முதலிடம். அப்படி கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்த்து இதே நம்மளோட கூட பேசணும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூப்பா. ஒரு இதெல்லாம் கம்பனேஷ பணரா தளராபா. அப்படியே கர்த்தருடைய மகிமை எங்களை மூடட்டும் ஐயா. அப்படியே கண்களை மூடி தெய்வம் நோக்கி பார்த்து ரீஷ கபால ஹந்தாரை கபாலரபா ஒரே பாதாஷாந்தனே கலரபா. ஒவ்வொரு தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படி கேட்குறோம். தேங்க்யூ ரிபாரா ஹாஷந்தே நேக்கலே டேபாலா தோடலரபா அப்ஷேகாந்தாரா காபா ஷிடே ஹந்தரே கனாதோ டியூரா கபாலா தலரபா Shegabadine kene shenkene bantaradu ken malashi kele darabo amne kasado rukhe nawas sapti kelya kharadushne kaldanao reka bashiti ganda nakallare bukhanda nishya kalyandoroba ade vittu koduthu nalla konja nera anniya bhashila kattara magimepaduthi nikamnya karabodiyan karaba eshibidi khanda nakashine kada loraga barashike nedalarabo abkarashyamte nikamta narapaki pene kallashike para तो रुबा अब शिपे खाता शिपे ने का बरहे कम दान खोरी इले कोपाने शिपे ने का दुडरे कम तने ईश्वरा पावदे ஒவ்வொரு மேல கர்த்தருடைய மகிமையின் வல்லமை அபிஷேகத்தை ஊற்றுவீங்கப்பா. இப்போ ஊற்றுங்கப்பா. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஊற்றப்பட்டது அதே அபிஷேகம் அக்கினி மயமான நாவுகள் ஒவ்வொரு மேல இறங்கி வரட்டும்பா. இயேசு கிறிஸ்து மேல அன்னைக்கு இறங்கின அதே அபிஷேகத்தை போல இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் தேவனே கல்யே ऋषि कन्या का दूरे कले कप्तने कन्या को रे फादी आज के ब्रासी कन्या को रे फिर इले करे बाबा शबा मरेखा हल की मनासोदी हल कपयागर आदि के भाव ऋषि बने करा पेनिया शक्ति के लिए रजी दस्ते हमके बनासुदरा बाला रबा கர்த்தருடைய மகிமையின் வல்லமை ஒவ்வொருவரையும் மூடட்டையா. கர்த்தர் இந்த நாளில் முத்திரை போடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் முத்திரை போடுவீராக. வேறு பிரிப்பீராக. எடுத்து கொண்டு வாங்கப்பா. வெளியே கொண்டு வாங்கப்பா. மறைந்திருக்கிற பாத்திரங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்க அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரத்தை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. இன்றைக்கு யார் மேல அந்த அபிஷேகம் இருக்கிறதோ கர்த்தரை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. வனாந்திரத்தில் ஆடு மேய்த்திருந்த தாவீது மேல ஒரு அபிஷேகம் வந்தது ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க எங்க வேணாலும் வேலை செஞ்சுட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவர்கள் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்புகிறீங்கப்பா. இன்றைக்கும் அவர்களுக்கு ஊழியத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்றைக்கு அவர்களை அபிஷேகம் பண்ணி வேறு பிரித்து எடுத்து அவர்கள் மேல எண்ணெயை ஊற்றி ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட நறுமண தைலத்தை போல அந்த அபிஷேகத்தை ஊற்றி வேறு பிரிக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ரிக்கபதார பலகரபா ஓ ரிக்கபரபா ஷேக்கரபா தூலரபா பிரித்தெடுங்க. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வேறு பிரிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமா வனாந்திரத்தில் இருப்பதற்காக அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதற்காக. ரீடா பாக்கா தாடா ரக்கா பாஷே டேக்கா தடரபோ அப்ஷேகா தோர பெலே கரே
ரகலிஷகதி பரகதி பலரகபா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஒருவேளை மோசையை போல ஒளிந்து கொண்டு இருக்கலாம், மோசையை போல ஒளிந்து கொண்டு இருக்கலாம், பார்வோனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அழைக்கிறார். எப்படி தெரியுமா அழைக்கிறார்? உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கிற கர்த்தர் அழைக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்க மேல முன்குறித்திருக்கிற அந்த அழைப்பை அவர் நிறைவேற்ற விரும்புகிறாங்க. அந்த நிறைவேற்றுவார். நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. நீ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருத்தோடு தெளிவாய் திட்டமாய் பேசுவீராக, தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக, அவளை அழைப்பை உறுதிப்படுத்துவீராக. அவங்க மேலே வச்சிருக்கிற திட்டங்கள் நிறைவேறுவதாக உறுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சீக்கிரத்தில் நம்ம 2 காரியத்தை பேசி கடற்கடனை முடிக்க போகிறோம். Jesus, thank you. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சில காரியங்களை அவங்க மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இந்த வார்த்தையை இன்றைக்கி ஏன் ஆண்டவர் கொடுக்குறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து அந்த வார்த்தை திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனாலையும் கர்த்தர் உங்கள்கிட்ட அந்த வார்த்தையை பேசுகிறாங்க. என்ன, இன்றைக்கி தோற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கீங்க. உலகத்தின் தோற்றம், சூழ்நிலையின் தோற்றம், எல்லா தோற்றத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் தோற்றத்தை பார்க்குற வரைக்கும் நீங்கள் செய்கிற தீர்ப்பு மாறும். சூழ்நிலையை பார்க்குற வரைக்கும் உங்களை தீர்ப்பு மாறும். 2 பேரை உங்களுக்கு சீக்கிரமாக காண்பிச்சு நான் முடிக்க போகிறேன். முதலாவது ஒரு மனுஷன், அவன் பேர் சிம்சோன், இன்னொருத்தன் பேர் கிதியோன். 2 பேரை காண்பிக்கிறேன். சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் தாய் தகப்பனோடு கர்த்தர் பேசி அவர்களுக்கு குழந்தை பிறக்காத இருக்க நேரத்தில் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு நசரேயனை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த நசரேயன் கர்த்தருக்காக வளர்க்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய வயதில், அவனுடைய வாலிப வயதில் அவனுடைய எண்ணங்கள் தடுமாற ஆரம்பிச்சது. அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் அவனுடைய முடிவு சரியா இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நாம் செய்கிற ஊழியம் என்ன, நாம் எப்படி பராக்கிரமமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்கல. கர்த்தர் ஒன்னே ஒன்று பார்க்குறாங்க. என்ன தெரியுமா பார்க்குறாங்க? தேவனுடைய திட்டத்தை செய்கிறோமான்னு பார்க்குறாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறோமான்னு பார்க்குறாங்க. அவன் காசா பட்டணத்தினுடைய கதவை உடைச்சி தூக்கி தோல் மேலே வச்சுட்டு போனான். பலசாலி தான், பலசாலி தான். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை பலத்தில் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரு மனுஷனும் கர்த்தருடைய பலத்தினால ஊழியம் செய்ய முடியாது. ஒரு பச்சை தாடை எலும்பை, கழுதையின் பச்சை சாடை எலும்பை எடுத்து அவன் 1000 பேரை கொண்டிருக்கலாம். ஆனா அந்த பலன் அவன் மீதியன் கைக்கு தப்பு வைக்கவே இல்லை. மீதியன் கைக்கு தப்பு வைக்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் சொல்றார், நீங்க யார் யாரெல்லாம் இன்னைக்கு உங்க பலத்தை சார்ந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஓட்டத்தை தேவன் அங்கீகரிக்கவே இல்லை. ஓடிட்டு இருக்கலாம். ஏன்னா எது வரைக்கும் ஓடுவோம்? பலன் இருக்கிற வரைக்கும் ஓடுவோம். ஆனால் பலன் இல்லாத பட்சத்திலும் கர்த்தருடைய பலத்தை சார்ந்து ஓடுகிறவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய பலன் குறைந்து போகவே 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 மாட்டாது. ஏன்னா அவர்கள் கர்த்தரை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் பலன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஏன்னா அவங்க மேல இருக்கிற பலன் கர்த்தருடைய பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு புது பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாங்க.
நீங்கள் சோர்வடைய மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் சோர்வடைய மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் சோர்வடைய மாட்டீங்க. ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் வந்தாலும் சோர்வடைய மாட்டீங்க. ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பவுல் எல்லாரும் அடித்து நொறுக்கி கொண்டு போய் தூக்கி வெளில போட்டாங்க. ஊருக்கு வெளியில் கொண்டு போயிட்டாங்க. செத்து போயிட்டான்னு போட்டு வந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து நின்று பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி நம்ம அடிக்கப்பட்டிருந்தோம்னா என்ன தெரியுமா செஞ்சுருப்போம்? அடுத்த நாள் மீடியாவை கூப்பிட்டு பாருங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிஷன் ஆகிட்டு உடம்பை சரி பண்ணிவிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அடுத்த நாள் அந்த இரத்த காயங்களோடு அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் அடித்து தொழில்மரத்தில் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இரவு நேரத்தில் பவுலும் சீலாவும் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன பலன் தெரியுமா? கர்த்தருடைய பலன். சொல்லுங்கள், கர்த்தருடைய பலன். மனுஷ பலத்தில் ஓட முடியாதுங்க. அடித்து நொறுக்கி ரத்த காயங்கள், ரத்தம் அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஜெயிலரில் இருக்கிறவங்களுக்கு அவர் ராத்திரியில் போய் ஞானஸ்தானம் கொடுக்குறார். கவனிச்சிங்க, நம்ம பலத்தை சார்ந்து ஓட முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் பேச விரும்புகிற ஒரே ஒரு காரியம், உங்கள் பலத்தை நீங்கள் சார்ந்து ஓடும்போது வெட்கப்படுவீங்க, சோர்ந்து போவீங்க, சில காரியத்தை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க, இல்லை, கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் கிதியோன் அழைக்கிறார். ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் கிதியோன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இடத்துல போய் கேட்போம் பாருங்கள். அந்த ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதில் இருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்க கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. 36 வாசிங்க. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். போதும். அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். அவர் கேட்குறாரு, நான் தான் என்னை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறீங்களா? எனக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே. ஏன் அவருக்கு அடையாளத்தை கேட்குறாரு தெரியுமா? தன்னுடைய சுய புத்தியில் ஓடுவதற்கு அவருக்கு விருப்பமே இல்லைங்க. தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொண்டு ஓடுவதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பதினேழாவது வசனம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த கிதியோனுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தம் மாத்திரம்தான். என் பலம், என் ஞானம், என் புத்தி, என் அறிவு, என் பலம், எனக்கு இருக்கிற ஞானம் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு இருக்கிற பலம், எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை காட்டிலும் என் தேவன் என் மேலே வச்சிருக்கிற தேவ திட்டம், என் மேலே வச்சிருக்கிற தேவ சித்தம், அவருடைய பலன் மாத்திரம்தாங்க நிறைவேற்றப்படணும். அது நிறைவேறும் என்றால் என்றைக்கு நிலைத்து இருக்கும் அந்த ஊழியம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்துக்கு கர்த்தர் எவ்வளோ தெரியுமா கேரண்டி கொடுத்துருக்குறாங்க? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகங்கிறது உலகத்தை கலக்குகிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு வெள்ளம் புரண்டு வரும்போது அந்த வெள்ளத்தை யாராலையும் தடுக்க முடியாதோ. இப்போ வந்துச்சு பாருங்கள், இடையில பாருங்கள் சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தபோது யாராலையும் அதை தடுக்கவே முடியல.
நீ எவ்வளோ கண்டுபிடிப்புகள் வச்சிருக்கிறாங்க உலகத்தில். சுனாமியை தடுக்க யாராலும் முடிஞ்சிச்சா? முடியல. ஏன் தெரியுமா? அதே போல கர்த்தர் சொல்றாங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிதான். அதை யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் அணைக்க முடியாது. அணைக்க முடியாத அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தில் ஊற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த அபிஷேகத்தை நீங்க கட்ட வைத்து விட்டு பாருங்க. நீங்க யாரா இருக்கணும்னு என்று தேவன் வச்சிருக்கிறாங்களோ அதன்படியே உங்களை கர்த்தர் பவர்ஃபுல்லா பயன்படுத்த போறாங்க. யார் என்பதெல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகள் தான் முக்கியம். ஏன் கிதியோன் வந்து சோதிக்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா சோதிக்கிறாரு? ஒரு விஷயம் சோதிச்சுட்டு விட்டு இல்லை, அடுத்த முறையும் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியணும், என் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். என்னால் நான் ஒரு சின்ன ஒரு துளி அளவு கூட என் சுய விருப்பத்தை செய்வதற்கு நான் விரும்பவில்லை, அது மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு கிதியோன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆண்டவரே என்னை இதுக்கு அழைச்சிருக்கிறது உண்மைதானா? இந்த மீதியானர்களை என் கையினால தான் ரட்சிப்பீரா? இன்னைக்கு ஆண்டவரை கேட்டு கேளுங்க, ஆண்டவரே இந்திய தேசத்தில் என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ அது எனக்கு மேட்டர் இல்லை. நீங்க சொல்வீங்களா? நீங்க அனுப்புவீங்களா? என் கூட நீங்க இருப்பீங்களா? அதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட இன்னைக்கு உறுதிப்படுத்த வேண்டும் விரும்புகிறாங்க. எத்தனையோ வருஷம் நீங்க ஓடி இருக்கலாம், எத்தனையோ நாட்கள் ஓடி இருக்கலாம், காலம் கடைசியாக கூட இருக்கலாம். கர்த்தருடைய ஒரே வார்த்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச வேண்டிய கர்த்தர் சொல்றாங்க, என் சித்தத்தின்படி ஓடு, என் சத்தத்தை கேட்டு ஓடு, என் விருப்பத்தை செய்து முடிங்க. நீங்கள் முடிக்கும்போது சோர்ந்து போய் உங்கள் ஓட்டத்தை முடிக்க மாட்டீங்க, வெற்றியோடு ஜெயத்தோடு முடிப்பீங்க. பவுல் சொன்னதை போல சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, என்னுடைய தேவனுடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அப்படியே செஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுல நீங்களும் நானும் அடங்குகிறோம். தேவனுடைய கர்த்தருடைய அந்த சித்தத்தை பிடிச்சிங்க. யாருடைய வார்த்தையெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு ஓடுகிறோம், சாதாரண மனுஷனுடைய வார்த்தைகளை பிடிச்சிட்டு ஓடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு ஓடுங்க. அவர் சொல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். ஹல்லேலூயா. அப்போ அந்த கிதியோனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் நீங்கள் அந்த புக்கை நீங்கள் முழுசாக வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சாப்டர் எல்லாத்தையும் வாசித்து பார்க்கும்போது அவன் கேட்குற, ஆண்டவரே நான் படைக்கு போகணும், என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் ஆண்டவரே. ஆண்டு சொல்ல, அவன் கூட இருக்கிறது அதிகன்றார், அவன் கூட இருக்கிறது அதிகம். உடனே கேட்குற, ஆண்டவர் என்ன செய்யட்டும்? பயமும் திகிலும் உள்ள எல்லாரையும் போக சொல்லுன்ட்டார், பயலும் திகிலும் உள்ளவர்களை போக சொல்லுன்றார். உடனே போப்பா போயிடுப்பான்ட்டார். இல்லை ஆண்டவரே இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், ஏன்னா 32,000 பேர் தான் வந்திருக்கிறான். 32,000 பேரை வச்சுக்கிட்டு மணலத்தினியாக இருக்கிற அவர்களை நான் எப்படி சமாளிக்க முடியும்? திரளான ஜனங்கள். நீங்கள் 12 வாசிங்க, 7-12 வாசிங்க, திரளான ஜனங்கள். இவர்கிட்ட இருக்குது 32,000 பேர். 32,000 பேரை வச்சுட்டு திரளான மணலத்தினா ஜனங்களை எப்படி சந்திக்க முடியும்? ஒரு பக்கம் பயம் இருக்கு இல்லையா? ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற பிளான் பெருசு, ஆனால் உங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, தேவன் பிளானை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கேற்ற தகுதியும் அதுக்கேற்ற பலத்தையும் அதுக்கேற்ற சூழ்நிலையும் கர்த்தர் உருவாக்கி தான் கொடுக்குறார். அவர் உங்களை நம்பி உங்க பலத்தை நம்பி கொடுக்கல, அவர் தன்னுடைய பலத்தை நம்பி கர்த்தருடைய வல்லமை நம்பி கொடுக்கிறார். அவர் உங்க வேலை வச்சிருக்கிற அபிஷேகம் அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அந்த அபிஷேகம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஒரு அக்கினி போல, ஒரு தீயை போல, ஒரு சின்ன தீ எப்படி காட்டை பத்தி எரிய வைக்குமோ அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இந்த உலகத்தையும் இந்திய தேசத்தையும் ரட்சிப்பதற்கு அது தீயாய் புறப்படும். அது போதும். அந்த தீக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன தீப்பொறி தான், ஆனா அந்த தீப்பொறி காட்டை பத்தி வச்சு முழு காட்டை அழிக்க முடியும்னா, என் தேசத்தை ரட்சிப்பதற்கு, என் ஊரை ரட்சிப்பதற்கு, என் நாட்டில் இருக்கிற நான் வைத்திருக்கிற மாநிலத்தில் இருப்பதற்கு, அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் சந்திப்பதற்கு, அங்க ஒரு காட்டு தீயை போல அந்த அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள பரவுவதற்கு அந்த அக்கினி போதும். உங்களுக்குள்ள அக்கினி போதும், அது உங்களை கண்டிப்பா மாத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, போட்டோம் எல்லாம் போட்டோம், பயமும் திகிலும் நல்லா புரிஞ்சுங்க. என்னைக்குமே உங்க கூட டிஸ்கரேஜ் பண்றவங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஓட முடியாது. முதல்ல ஆண்டவர் சொன்ன போயிட்டான், 22,000 பேர் போயிட்டான், இருக்குது 10,000 பேர். திரும்பவும் கர்த்தர் கிதியோன் சொல்றாரு, இன்னும் கூட இருக்க அதிகம்னாரு.
எப்படி இருக்கும்? 10,000 பேர் தான் இருக்காங்க ஆண்டவரே. சொல்லலை ஆண்டவர், அடுத்து என்ன செய்யணும்? எல்லாரையும் தண்ணிக்கிட்ட கொண்டு போ, முழங்கால் ஊனி குடிக்கிறான் பாரு, அவனை விட்டுரு. எவன் தண்ணி அள்ளி நாய் போல நக்கிறானா அவனை பிடினார். அப்படி குடித்தா 300 பேர். மொத்தம் எவ்வளோ பேர்? 300 பேர். அடுத்து என்ன போச்சுங்க? 930 பேர் போயிட்டான். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? கவலையே படல. ஏன் தெரியுமா? இந்த 300 பேரும் கர்த்தருக்காக அக்கினியாய் நிற்கிறவர்கள். அவங்களுக்குள்ள பயமும் இல்லை, தீலும் இல்லை, அவங்களுடைய நோக்கம் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அள்ளி குடிக்கும்போது அவன் முட்டி போட்டு குடிக்கிற எப்படி தெரியுமா குடிப்பான்? அப்படி தான் வச்சுட்டு அவன் குடிக்கும்போது எதிரியின் பார்வை அவன் கண்ணுக்கு தெரிய இருந்துகிட்டு இருக்கும். தலையை குனிஞ்சு குடிச்சான் பாருங்க, அவனுடைய பார்வையெல்லாம் தாகத்துக்காக தண்ணி குடிச்சவன். தண்ணி குடிச்சவன் எதுக்காக? தாகத்துக்காக தண்ணி குடிச்சவன். இவன் உயிரெல்லாம் பார்க்கல, இவன் தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக குடிச்சானே தவிர, ஆனால் அவனுடைய பார்வையெல்லாம் கண்ணெல்லாம் எதிரி மேலேயே இருந்துச்சு. அதே தான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த 300 பேர் போதையா, ஏன்னா அவனுடைய பார்வை எதிரியை பார்த்து கொண்டு இருக்குது. எதிரி எப்படி வீழ்த்தலான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது, எதிரியை எப்படி சாய்க்கலான்னு பார்த்துட்டு இருக்குது, எதிரியை எப்படி சுதந்திரிக்கலாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த 300 பேரை வச்சு நான் உன்னை வைத்தே எல்லாத்தையும் செய்து முடிச்சிடுவேன்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, உங்க கூட இருக்கிறவங்க யாரு? உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களா, அல்லது மற்ற உணவு கரைகளுக்காக மட்டும்தான் வாழ்கிறாங்களா? இல்லைங்க, என் கூட இருக்கிறவங்க கர்த்தருடைய சேனையில் இருக்கிற யுத்த வீரர்களைப் போல என் கூட இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த யுத்த வீரர்கள் போதும், ஒரு ஆள் இருந்தால் கூட போதும், கர்த்தர் உங்களை வச்சு செஞ்சு முடிச்சுட்டு வரோம். அதே போல் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் அப்படிதான். அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செஞ்சுட்டே இருக்கும்? உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டே இருக்காது. எதிரியை எப்படி வீழ்த்தலாம், எப்போது வீழ்த்தலாம், எந்த சமயம் கிடைக்கும், இதை மட்டும்தான் ஆவியான சொல்லிட்டே இருப்பார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு ஆயுதமாக வச்சிருக்கிறது அபிஷேகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அபிஷேகம் உங்களை வெற்றியின் பாதையில் தான் கொண்டு போய் சேர்க்கும். எதிரியை தள்ளிட்டு தான் வெளியே வரும். எதிரியை தள்ளிட்டு தான் வெளியே வரும். பயப்படாதீங்க. எதிரிக்கு சாவுமணி அடிக்க போகிறது வேற யாரோ இல்லை, சொல்லுங்க, நான் தான். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள தேவன் வச்சிருக்கிற அக்னி, எனக்குள்ள தேவன் போட்டிருக்கிற பாரம், எனக்குள்ள தேவன் வச்சிருக்கிற அந்த தாகம், அது நிச்சயம் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிச்சுதான் வரும். முடிச்சுதாங்க வரும். 300 பேர் அழைச்சிட்டு போறான். 300 பேர் அழைச்சிட்டு போய் என்ன ஆண்டவர் செய்ய? ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் தெரியுமா? ஒரு பானை, ஒரு தீவெட்டி. என்ன கொடுத்தாரு? ஒரு பானையும் ஒரு தீவெட்டியும். ஒரு பட்டையும் கொடுக்கலங்க, பெரிய காரியெல்லாம் கொடுக்கல. ஒரு எக்காலம் கையில் வச்சுருந்தாங்க. ஒரு பானை, ஒரு தீவெட்டி. சொல்லுங்கள், இது மண்பானை. இந்த மண்பானைக்குள்ள ஒரு தீவெட்டி இருக்கு. அது கர்த்தருடைய அபிஷேகம். மண்பாண்டத்தில் பொக்கிஷத்தை பெற்று இருக்கிறோம் சொன்னாங்களா? இன்னைக்கு அதுதான் அன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. உன் மண்பானைக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கப்பா, அந்த மண்பானையை உடைச்சின்னா அந்த அபிஷேகம் வெளியே வரும். இன்னைக்கு மண்பானை உடைக்கப்படாத வரைக்கும் அபிஷேகம் வெளியே வராது. உங்களுக்குள்ள இருக்கிற மண்பானை உடைக்காத வரைக்கும், மண்பானைங்கிறது இந்த மாம்சம், இந்த மாம்சத்துடைய எண்ணங்கள், மாம்சத்துடைய இச்சை. நீங்க அழகா பார்த்துருக்கலாம் அந்த 1 யோவான் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தில் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மாம்சத்தின்படி இச்சையின்படி நாம் வாழ்ந்தா தோல்வி அடைவோம், ஆனால் கர்த்தருடையபடி சித்தத்தின்படி செய்வோம்னா வெற்றி பெறுவோம். சொல்லுங்க, உங்க மாம்சம் என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு ஆவியானுடைய வல்லமை பலமா வெளிப்படும். அங்க இருக்கிறவங்களுக்கு சிம்ம சொப்பனமாய் மாறுனுச்சு. நீங்க மாம்சத்தை உடைக்காத வரைக்கும், இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற இந்த மண்பானை உடைக்கப்படாத வரைக்கும், இந்த மண்பானை தான் உங்களை ஆண்டு கொண்டிருக்கும். உள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் வெளியே தெரியாது. எது வெளியே தெரியாது? வெளிச்சம் வெளியே தெரியாது. ஏன் தெரியுமா? மண்பானை. இந்த மண்பானை என்ன செய்யுதுங்க? மூடி வச்சிருக்கு. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, தேவனால் உண்டாயிருக்கும் என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை என் மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எதுக்குள்ள வச்சிருக்கிறாரா? அந்த பொக்கிஷம் இந்த மண்பானைக்குள்ள இருக்குதா? ஆனா இந்த மண்பானைக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியே வரணும்னா மண்பானை உடைக்கப்பட்டாதான் வெளியே வரும். மண்பானை உடைக்கணும். மண்பானை உடைக்கப்படாத வரைக்கும் பொக்கிஷம் வெளியே வராது. பொக்கிஷம் எங்கே தான் இருக்கும்? உள்ளதான் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் வெளியே வரணும்னா
உங்கள் மாம்சம் உடைக்கப்படணும். எப்போ மாம்சம் உடைக்கப்படும் தெரியுமா? என்னைக்கு கர்த்தரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ கர்த்தர் உடைச்சிட்டு அவர் உருவாக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த மகிமை வெளியே வர ஆரம்பிச்சிடும். மகிமை வெளியே வர நீங்கள் பாருங்கள், வெளிச்சத்தை பார்த்து நீ பரவுன்னு சொல்ல வேண்டாம், வெளிச்சம் தானாகி பரவும். அதே போல தான் உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் என்னைக்கு ஒழியுதோ அன்றைக்கு அந்த வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அது எல்லாருக்கும் பிரகாசத்தை கொண்டு வரும். அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீ மலையின் மேல் இருக்கிற பட்டத்தின் விளக்கு, நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நீ விளக்கு, நீ உப்பு, நீ வாசனை, நீ நற்கந்தன் கர்த்தர் சொன்னாங்க. சொல்லுங்க, நாம ஆண்டவர் கீழே பார்க்கல, நம்மள ஆண்டவர் மேலே பார்க்குறாங்க. உங்களை வெளிச்சமாக கர்த்தர் பார்க்குறாங்க, வாசனையாக கர்த்தர் பார்க்குறாங்க, மலையின் மேலே இருக்கிற பட்டணமாக பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு தேவை நீங்க வெளியே வரணும். தேவன் உங்க மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் வெளியே வரணும். அதை தடைப்பட இருக்கிற இந்த மாம்சம் உடைக்கப்படணும், இந்த பானை உடைக்கப்படணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், டைம் நம்ம நெருங்கிட்டோம். தேங்க்யூ ஜீசஸ். 8வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 7வது வசனம், அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சில்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராரிடத்தில் அந்தபடியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். இப்ப நல்லா கவனிச்சிக்கிறா, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போறதுல எந்த விதமான குறையும் இருக்காது. ஆனா யாரையும் போய் சார்ந்து கொள்ளாதீங்க, யார்கிட்டையும் போய் கெஞ்சாதீங்க. நீ யாரையும் சார்ந்து வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை உண்டாக்கல, நீ கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து கொண்டு வாழும்படி கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. யாருக்கு சார்ந்துக்கணும்? கர்த்தர் சார்ந்து கொள்ளணும். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 22வது வசனம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். கர்த்தர் ஒரு இடத்துல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல உட்காராதீங்க. அடுத்த வேலை என்ன ஆண்டவரே சொல்லுங்க. அடுத்த வெற்றி போட்டாங்க, மீதியன் கைக்குள்ள நீங்களாக்கி மீட்டு கொண்டாச்சு, அடுத்தது என்ன ஆண்டவரே அப்படின்னு தான் போகணுமே தவிர இல்லை முடிஞ்சிச்சு அவ்வளோதான், இல்லை அடுத்தது இன்னும் தீரவில்லை. உடனே சொல்லுவாங்க, நீ ஆளுகை செய்யுங்க, நீங்கள் தான் என்னுடைய தலைவர், நீங்கள் தான் என்னுடைய ராஜா. ஏன்னாயா, நான் ராஜாவாக இருப்பதற்காக என்னை கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ, கர்த்தர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் ஓடுவதற்கு நான் புறப்பட்டு போகிறேன். நீங்கள் சொல்கிறபடி நான் வாழ்வதில்லை, நீங்கள் சொல்கிறபடி நான் கீழ்ப்படிவதற்கு இல்லை. கர்த்தர் எதை என் மேலே வச்சிருக்கிறாரோ, எந்த அபிஷேகத்தை கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிறாரோ, எந்த அழைப்பை கர்த்தர் என்ன மேலே வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தருக்காக நான் நிற்பேன். நீ யார் கூப்பிட்டாலும் வர முடியாதுன்றார், யார் கூப்பிட்டாலும் வர முடியாது. ஏன்னா அவருக்கு ஒன்னே ஒன்று தெரியும், கர்த்தர் கூப்பிட்டார், என்ன கர்த்தர் என் கூட இருந்தாரு, கர்த்தர் செய்தார். உடனே இவங்க சொல்றாங்க, நீங்க 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 நல்ல கவனிச்சிங்க, தேவன் உங்களை உயர்த்தும் போது அல்லது உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பெரிய காரியமா இருக்கும்போது உங்களை யாராவது உயர்த்தி உங்க மூலமா தான் நடந்துச்சிங்க, உங்க மூலமா தான் நடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நீங்க அதில் காதலே வாங்காத போயிட்டு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, கர்த்தரால் நடந்துச்சு, தேவன் செய்தா, தேவன் செய்தா, என்னால ஒன்றும் இல்லை, அப்பிரஜமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்த எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கர்த்தருக்குரிய தூக்கி போட்டு போங்க. அடுத்த வேலை உங்க கையில் கர்த்தர் கொடுப்பார், உங்க கையில கர்த்தர் அடுத்த வேலையை கொடுப்பாங்க. நீங்க புறப்பட்டு போய் அடுத்த வேலை செய்வீங்க. நீங்க எப்போ நீங்க திருப்தி அடைகிறீங்களோ, எப்போ நீங்க ஒரு இடத்துல உட்கார்றீங்களோ அன்னைக்கே எல்லாமே மாறி போயிடும். சாக்கடை தேங்குறதுனால நாத்து நாரம். சொல்றதுக்காக நீங்க கோச்சிக்காதீங்க. சிலருடைய வாழ்க்கையில் பெற்ற அபிஷேகம் ஊழியம் எல்லாம் அந்த தேங்கின சாக்கடை போலயே இருக்குது, ஓடவே ஓடாது. ஆற்றுல ஓடுற தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும்.
அந்த தண்ணி ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், ஓட ஓட புது தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எப்போ நம்மளுடைய அபிஷேகம் அது ரன்னிங்கில் இருக்குதோ அந்த அபிஷேகத்துக்குள்ள தேவனுடைய மகிமை வந்துகிட்டே இருக்கும். சொல்லுவாங்க 1980, 1990, 1900 அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. அன்னைக்கு நடந்துச்சுங்க, அன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், அன்னைக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், அன்னைக்கு கர்த்தரை வல்லமையாக பயன்படுத்தினார். இன்னைக்கு அன்னையை பத்தி பேசியிருந்தேன்னா சாக்கடை தனியா இருக்கீங்க. என்னைக்கு ஆறா மாறுவீங்க, என்னைக்கு வெள்ளமா மாறுவீங்கன்னா அன்னன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்தும் போது தான். அன்னன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்தும் போது, இன்னைக்கு கர்த்தர் என்னோட கூட பேசி கொண்டு இருக்காங்க. கர்த்தர் என்னை இன்னைக்கு வல்லமையாக பயன்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு என்னை கர்த்தர் பயன்படுத்த செய்வாங்க, நாளைக்கு பயன்படுத்த செய்வாங்க. ஏன்னா நான் அவரோடு கூட இருக்கிறேன். அவர் என்னை சும்மா இருக்க விடுகிறதில்ல. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. ஓடிட்டே இருந்தாரு 3 வருஷம் ஓட்டம். அவர் சொல்றாங்க, வேதத்தில் எழுதப்படுது, யோவான் அதை பதிவு பண்றாரு, தேவன் செய்த அற்புதங்கள் அநேகம் இருக்கிறது, அவைகள் எழுத போனா உலகம், அந்த புத்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு 3 வருஷத்துல கர்த்தரை கொண்டு செய்ய முடியும்னா ஆண்டவராகிய தேவன் உங்களை கொண்டு என்ன கொண்டு செய்ய முடியும். அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். நீங்க ஒப்பு கொடுங்க, அவர் என்ன சொல்றாரு கீழ்ப்படிங்க. எதுக்கும் எதிர்த்து பேசவே பேசாதீங்க. 32,000 பேரா போட்டோம் ஆண்டவரே, 10,000 பேரா இருக்கட்டும் ஆண்டவரே, 300 பேர் தான் இருக்கிறேன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். அவர்கள் மூலமாக தேவ மானாம மகிமைப்படும். நீங்கள் வரும்போது சும்மா வந்துடுறீங்க இல்லை, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் இந்த மண்பாண்டையை உடைச்சி பாருங்கள். இந்த மண்பாண்டையை உடைச்சி 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 வெளியே கொண்டு வாங்க. அது தேவன் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுவார். நீங்கள் மற்றவர்களுக்கு பிரோஜனமானவர்களை மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் கர்த்தருக்கு வேணும், மற்றவர்களுக்கு வேணும். மண்பாண்டையை உடைங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நாம் எழும்பி நிற்போம். எல்லாரையும் எரிந்து பிரகாசிக்க தேவன் அழைக்கிறார். ஒரு சின்ன பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்காக கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். Little bit higher. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே எரிந்து கொண்டே இருப்பேன்
கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அவைலபிளா இருக்கிறவங்களை அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். நான் வர்றேன், நான் யுத்தத்தில் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ யுத்த களத்தில் நின்னாலே போதும், கர்த்தர் அவங்கள பயன்படுத்துவார். சில பேரை நிக்க தான் சொன்னார், நீ யுத்தத்தில் நில்லு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொல்லிட்டார். நீ களத்தில் நின்னா போதும், நான் யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அநேக ஆவிக்குரிய யுத்தங்கள் அப்படிதான். களத்தில் நின்னா போதும், மற்றவங்கெல்லாம் பின்வாங்கும் போது ஒரு ஆள் 800 பேர் அடிச்சு வீழ்த்தினா, பின்வாங்கி போகாம நில்லு அந்த இடத்துல, நான் வேண்டியதை செய்வேன். ஒரு ஆள் 300 பேர் அடிச்சான். நிக்கிறவங்க சாதாரணமா அடிக்க மாட்டாங்க, 300 பேர் 800 பேர்னு அடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஓடி போகாம அந்த இடத்துல இருக்கணும். அதான் தேவனுடைய யுத்தக்களம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அப்படியாக பலப்படுத்துவாராக. பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், உபயோகப்படுத்தியிருக்கிறார், அவர் எரிய பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜான் கென்னடி அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அருமையான சபையார் குழுவினர் எல்லாரையும் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் நேர்த்தியாய் வழி நடத்தி பயன்படுத்தும்படியாக பல இடங்களிலே இந்த நாடகம் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை அருமை சபையார் மூலமாக ஆண்டவரே பல இடங்களிலே தமிழ்நாட்டிலும் வெளியிலும் ஆண்டவரே இந்த சுவிசேஷ சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லாவற்றிலும் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே. ஆமென்.